போகாதீங்க. நல்லா இருக்கீங்களா? பார்த்து கால் தட்டி நம்ம கவனமாக இருக்கு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஊர்லயும் டெய்லி ரிலீஸ் அன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லயும் போய் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து இந்த படம் கொடுத்துருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த படம் வந்து சும்மா நாங்களா இருந்துட்டு நீங்க பிடிச்சிருக்கணும், நீங்க உங்க கண்டிப்பா படம் பிடிக்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றதை விட உங்களை வந்து நேரில் வந்து கேட்கணும் இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு எல்லா தேட்டருக்கும் போறேன். எல்லாமே இதே சொல்றாங்க, நாங்க அழுதுட்டோம் எமோஷனல்ஸ் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருஷத்துக்கு இப்படி ஒரு குடும்ப படத்தை நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தர் நான் எப்பவுமே இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல விதமா நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அது முடிஞ்சளவுக்கு நான் முயற்சி பண்றேன். உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுங்க. நல்ல படங்கள் எல்லா படத்துக்கும் நீங்க வரவேற்பு கொடுத்துட்டே இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஒண்ணுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை மற்றவங்க சொல்லுங்க, வந்து பார்க்கட்டும். நான் மைக்க கொடுக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது 2 பேரும் உண்மைக்கே இந்த படம் எதாவது கொடுத்து நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி. குடும்பத்தோட குடும்பத்தோட சந்தோஷமா படம் பார்த்துட்டு போறோம். ரொம்ப நன்றி. சந்தோஷம்டா, சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஒண்ணுடா. உறவுகளுக்கு வந்து ஊரு முக்கியங்களா, எல்லாத்தையும் உறவு வந்து கூப்பிடுவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு. அண்ணன் அக்காவும் தம்பியும் கடைசி வரை இப்படியே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசினது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விடுதலை படத்துல இருந்து எனக்கு ரொம்ப அவங்க மேல ஒரு நல்லா நடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திண்டுக்கலுக்கு வந்திருக்கேன். திண்டுக்கல்ல உமா ராஜேந்திரன் தேட்டருக்கு வந்திருக்கேன். படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது எது சார்ந்த படம், குடும்ப சார்ந்த படம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் இந்த படம் பிடிக்கும், எதனால ரொம்ப பிடிக்கும், எதனால நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தான் குடும்பமாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரிலீஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம் எல்லா ப்ரமோஷன்லையும். அந்த ரிலீஸுக்கு அப்புறம் நாங்கள் என்னவா சொன்னோமோ அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைந்திருக்கு. எல்லா குடும்பமும் ஏபிசி அப்படி இல்லாமல் இன்னைக்கு சென்னையிலும் சரி ஏபிசி எல்லா சென்டருமே 100% இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம மக்கள், நான் இந்த படத்துக்காக சொல்லலை, நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. சூப்பராக கலெக்ஷன் இருந்த எல்லா தேட்டரும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லா தன்னாட்டம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் போய் நன்றி சொல்கிற விதமாக ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மட்டும் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்களை பார்க்கணும். தேட்டரில் போய் நம்ம நினைச்ச மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, டோட்டலாக இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நேர்லேயே போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே கேட்குறேன், ஜனங்க கொண்டாடுறாங்க, நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் செகண்ட் அழுதுட்டோம் அப்படின்றாங்க, சின்ன பசங்க அழுதுட்டுன்றாங்க, பெண்கள் அதிகமாக அழுகுறாங்க. அதே நேரத்தில் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் நிறையா சேனல்ஸில் யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க மனசில் ஃபுல்லாக சொல்கிறாங்க. என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட இந்த படத்துக்கு நெகட்டிவே இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு மாமா இல்லை, எனக்கு தம்பி இல்லை, எனக்கு தம்பி இருந்தேன், எங்கள் மாமா இருந்தார், உங்கள் குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணி சொல்கிறப்ப அழுதுடுறாங்க. படம் பார்த்துட்டு வெளில வரப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கையை கொடுத்துட்டு பேச முடியாமல் தடுத்து பேசுகிறாங்க. இப்போ ஒரு படத்தை தயவுசெய்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்ப சார்ந்த படங்கள்ல நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி குடும்பம் சார்ந்து வந்த படங்கள் நிறையா படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மக்கள் நம்ம பேசுகிறப்ப தெரியுது, கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு ஒரு படம்லாம் இந்த மாதிரி குடும்ப சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுறேன்.
மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குறதுக்கு நன்றி. தேட்டர் கௌதம் சார் உங்களுக்கு நன்றி சார். ஜனங்களை நல்ல விதமாக அவங்க பார்த்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் இந்த தேட்டருடைய பத்திரிகையும் நல்லா இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேட்டர் உரிமையாளர்களுக்கு நான் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப தயவுசெய்து எங்கள் தேட்டருக்கு வாங்க மக்களை பாருங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மக்கள் ரொம்ப எமோஷனலாக படம் பார்த்துட்டு போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொடுத்த அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர் சேர்ந்த ஒரு படம் வந்திருக்கு. இதில் நடிச்சிருக்க ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லுங்கள். சார் உங்கள் ஃபேமிலியில் இந்த லட்டு கேரக்டர் மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கு. எப்படி சார் உங்கள் வீட்டில் உங்கள் அனுபவம் உங்கள் ஃபேமிலி பெரிய வரவேற்பு எல்லாம் அதான் சார். இது ஏன் ஃபேமிலி சொல்லவே முடியாது சார். எல்லா ஃபேமிலியுமே இப்போ பாருங்க படம் பார்க்குறப்ப எல்லாரும் சொல்கிறது நிறைய ஜென்ஸ் ஆம்பளாலே சொல்கிறாங்க ஏன் வீடு நடந்துக்குன்றாங்க. எல்லா அக்காவுங்க தங்கைமார்கள் இந்த நேற்று கோவில்பேட்டில் போகிறப்ப ஒரு திருநெல்வேலி போகிறப்ப ஒரு கணவன் மனைவி என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப பேசவே முடியல அந்த தங்கச்சியால். என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் நிறுத்திட்டே போகுது. எனக்குமே கணவனுக்குமான வழி என்னென்று அவங்க சொல்கிறப்ப எனக்கு மாதிரி இதாக இருக்குது. அதுதான் இந்த படம். கோவில்பேட்டில் ஒரு பாப்பா சொல்லிச்சு எங்கள் மாமா ஃபுட்டாக இருந்தார், சமீபத்தில் தவறிட்டாங்க, எனக்கு இதை பாரு எங்கள் மாமா யாவும் வந்துருக்கு அப்படின்றாங்க. சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை பேசுனது மாமா மிஸ் பண்ணுறேன், மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுதாங்க இந்த படம். இது சினிமாவாக இல்லை, இது எல்லாமே உங்கள் குடும்பத்தை கனெக்ட் பண்ணணும்னு நாங்கள் முன்னாடி சொன்னோம். அது எல்லாமே இப்போ மக்கள்கிட்ட இருந்து அதை எல்லாம் கேட்குறப்ப நல்ல படம் கொடுத்துருன்னு நம்புகிறோம். உறவு சார்ந்த படங்கள் என்றைக்குமே வெற்றி அடைன்றது ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லையுமே நடந்ததாக தான் இருக்குது. சினிமாவை எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையுமே சேர்க்கப்பட்டதாக ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மாமன் நகைச்சுவை நடிகரான சூரி இன்னைக்கு கதாநாயக நடிகர் இந்த படம் மிகப்பெரிய வித்தியாசம். உங்களுடைய கேரியர் மாநாடு படம் மீண்டும் அந்த நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களா இல்லை கதாநாயகனுக்கு முக்கியத்துவம்? நீங்களே சொல்லுங்க, மக்களே சொல்லட்டும். தொடர்ந்து வெற்றி படமாக கதை நாயகன் வெற்றி படமாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே சொல்லுங்க, திருப்பி நான் அங்கே இருக்கணுமா மக்களே சொல்லுங்க. அது நீங்கள் தான் மக்கள்கிட்ட முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது. இதே மாதிரி எங்கள் ஹோட்டல் அம்மன் உணவகம் அதே தான். மக்களுடைய வரவேற்பு இன்னைக்கு இவ்வளோ உணவமாக மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த நடிகர் நடக்கணும் மக்கள் சப்போர்ட் பண்ணாமல் எந்த விஷயம் நடக்காது. அதனால் மக்கள் சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே மக்கள், நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கதாநாயகனாக மாறிட்டீங்க, அப்போ நகைச்சுவை அப்போ கேரியர் மாறிடுச்சு. கேரியர் ஹீரோத்துவம் நகைச்சுவை எல்லாருக்குள்ளே இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் கதை நாயனாலும் நகைச்சுவை கொடுத்து இருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயனோட சின்ன நகைச்சுவை தானே. நகைச்சுவைக்கு தனி உருவம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு குடும்பத்தில் எப்படி கஷ்ட நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதில் ஒரு குடும்பம் அதை ஒரு ஆக்டர்னு ஆசைப்படுறேன். எல்லாமே அதுக்கு ஆசைப்படுறேன். பெரிய ஹீரோஸ் என்ன கதை நாயகனா போகிறது எனக்கு என்னுடைய பயணம். அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நடிகை தான் நான் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் பண்ணுவேன். நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்ததுக்கப்புறம் கதாநாயகனை மாறிடுறாங்க. மாறினதுக்கப்புறம் அவரோட கேரியர் மாறுது. மீண்டும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சூரி சாரை பொறுத்த அளவுக்கு எப்படி என்னை இப்போ நல்லா வச்சுருக்காங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மறுபடியும் நான் நல்ல வரவேற்பு இருக்கிறதால நான் அதில் போயிட்டே காட்டப்படுறேன். சமூக ஊடகங்களில் படம் ரீச்சான மறுநாளே நிறைய படங்கள் இன்னும் தொடர்ந்து இது பல வருஷம் வந்துட்டே இருக்கு. இதை பற்றி இது அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடாது. அதைத்தான் நான் ஒரு நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளரும் அந்த நடித்தவங்களும் இன்னும் சொல்ல மெயினாக அந்த பணம் போட்டு எடுக்கிற அந்த தயாரிப்பாளருமே டேரக்டர் குடும்பமே அந்த முதல் நாள் கும்பிடா சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது, மக்களோட வரவேற்பு எப்படி கிடைக்க போகுதுன்னு நினச்சி இருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டுத்தன்மை இப்படி படங்களை வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து நம்ம அதை கொலை பண்ணுறது தரமாது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ஆனால் மக்களுக்கு வரவேற்பு கொடுக்கலான்றது ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதாவது அதிமுக கவர்மெண்ட் இந்த சீடிங்கிறத கொடுத்தாங்க முக்கியமாக. அதனால சினிமா இண்டஸ்ட்ரியிலே பல கோடி ரூபா லாஸ் ஆகுது. அந்த மாதிரி இன்னைக்கு இணையத்தில் பல பதிவுகள் பண்ணுறாங்க. அரசுக்கு நீங்கள் எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா இதை முடக்கணும்னு சொல்லி? இல்லை, ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமாக இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை மீறியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மக்களும் அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணாலும் தேட்டரில் படம் பார்க்குறது எங்கேயுமே கிடைக்காதுங்க. மக்கள் அங்கே பார்த்தாலும் ஐயோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, தேட்டரில் பார்க்க வந்தவங்க. அதுக்கான இன்னைக்கு இருக்க தேட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி தேட்டர் கட்டியிருக்காங்க.
ரொம்ப நல்லா தேர்தல் வசதிகள் அதுக்காக கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர் வந்து எஃப்எம்எஸ் வந்து கொடுக்கறதுனால தான் இந்த திருட்டு இணையத்தில் பதிவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த எஃப்எம்எஸ் இது உரிமம் கொடுக்கலன்னா ஆல்ரெடி அப்படி வந்து உலகம் பூரா நம்ம படங்கள் போய் சேரணும், உலகம் பூரா படங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லது பண்ணணும்னு 4 பேர் நினைக்கிறப்ப அதில் 2 பேர் தவறாமல் பயன்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. இங்கே அதுதான் இருக்குது. அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, ஆனால் எல்லா நடிகரும் உங்களை மாதிரி ப்ரொமோ வந்து நல்லா இருக்கும். ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி கேட்டு வந்து படத்தை வந்து ரீசெண்ட் டைமில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாரும் வர இல்லை எல்லாரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். அப்பப்போ முடிஞ்சது எல்லாருமே அதுக்கான அவங்க படைப்புக்கான ப்ரொமோஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் எனக்கு இன்னும் கூடுதலாக நான் கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். தமிழ் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்பவும் சென்னைக்கு 16 சென்னையிலேருந்து வந்து நைட்டு 24 சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சவருக்கு எல்லா தேட்டரும் நான் எல்லா மக்களையும் அந்த நேரில் பார்த்து நன்றி சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அடுத்த ஒரு படத்தை நடிக்க போகிறேன்னா அதுக்கு அடுத்த கமிட் பண்ணி வச்சிருக்கேன். விரைவில் அறிவிப்போம். நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் அதே ரிப்போர்ட்டை